இன்னைக்கு நம்ம சக்கி டிவி சீரிஸோட 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் எபிசோடு. இப்ப ஆண்டி ஜூனியருடைய வீட்டுக்கு கன்னோட வரான். இப்ப இதை பார்த்த ஜூனியரும் சக்கியும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்ப சக்கி நீ போய் டோரை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றான். சோ ஜூனியரும் கீழே போய் டோரை ஓபன் பண்றான். அப்ப ஆண்டி ஜூனியரை பார்த்து ஜாக் வீட்டுல இல்லையா அப்படின்னு கேக்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு ஜூனியர் சொல்றான். சரி வீட்டுல யாராவது அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். இல்ல அப்பா மட்டும் தான் இருக்காரு, அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். ஆண்டி அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இப்ப வீட்டுக்குள்ள போறான். அப்ப ஜூனியர் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டி அப்ப சொல்றான், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாக் கூட போன்ல பேசியிருந்தேன். அவன் சக்கி பொம்மையை வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தான். அதை வாங்கறதுக்காக தான் நான் வந்திருந்தேன். அந்த பொம்மை இருக்கான் அப்படின்னு கேக்குறான். ஆமா இருக்கு, அது எங்க அப்பாவுடைய ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு ஜூனியர் கூட்டிட்டு போய் அந்த டோரை ஓபன் பண்ணி காட்டுறான். பட் அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. அப்ப ஜூனியர் ஒருவேளை எங்க அப்பா வெளியே போயிருந்திருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க அப்பா இந்த ரூம்குள்ள அந்த சக்கி பொம்மையோட இருந்தாரு, மேபி அவரு வெளியே சக்கி பொம்மையை எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு போய் சொல்றான். ஆண்டிக்கு இவன் சொன்ன மேல பெருசா நம்பிக்கை இல்ல, அதனால அந்த இடத்தவே அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஜூனியர் அவங்க அப்பாவுடைய பாடிய ஒரு கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பான். அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அதனால அந்த கபோர்டை போய் இவன் ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த கபோர்டுக்குள்ள எதுவுமே இல்ல. இதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவனும் கால் பண்றான். அது பக்கத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல அடிக்குது. போய் பார்த்தா அங்க போன் மட்டும் தான் இருக்கு, அவரை காணோம். அதனால அவன் போனை எடுத்துட்டு ஜூனியர் கிட்ட கொடுத்துட்டு மேபி உங்க அப்பா மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துலயே ஒரு பாத் இருக்கும். அந்த பாத் அப்படியே நுரையால நிரம்பி போயிருக்கும். ஆண்டிக்கு அதை பதினாடி சின்ன டவுட் இருக்கும், ஒருவேளை இதுக்குள்ள யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. சோ உடனே அவன் அந்த பாத்குள்ள கையை விட்டு தேடி பாக்குறான். பட் உள்ள எதுவுமே இல்ல. அதனால ஜூனியர் கிட்ட வந்து நம்ம ஆண்டி சரி ஓகே ஜாக் வந்தனா முதல்ல எனக்கு கால் பண்ணி சொல்லு, நான் வந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த சக்கி பொம்மை நீ பாத்தீங்கன்னா அதுகிட்ட இருந்து கொஞ்சம் விலக்கியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறான். ஆண்டி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சக்கி வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். அதை பார்த்த ஜூனியர் ஏன் அவனை பார்த்து நீ பயந்துருக்க, அவன் கூட சண்டை போடலாம்ல அப்படின்னு கேக்குறான். பட் அதுக்கு சக்கி இல்ல அவன் கூட சண்டை போடலாம், ஆனா அவன் கையில கன் இருக்கு, எனக்கு கன்னுனாலே சுத்தமா ஆகாது, அதனால தான் நான் ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல ஜாக்கும் லக்ஸியும் ஏன் சக்கி குழந்தைகளை கொலை பண்ண தோன்றான் அப்படிங்கறத பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. நீ பஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்த அந்த சக்கி பொம்மைய காணுங்கிறத அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த சக்கி கையில கத்தியோட அப்படியே கவரை கிழிச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்பன்னு பார்த்து சக்கியோடைய தலையை யாரோ ஒருத்தங்க சுட்டு தள்ளுறாங்க. அது யாருன்னு பாக்கலதான் தெரியுது, அது ஆண்டியோடைய அக்கா. அவங்க சக்கியை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு ஆண்டி இங்க வந்தானான்னு கேக்குறான். இல்ல எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீங்க இந்த மிஷின்ல வர வேண்டாம், நாங்க இந்த பிரச்சனையை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு டவுட்டை கேக்குறாங்க. இது ஒரு சாதாரண பொம்மையா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்ப எப்படி இதுக்கு உயிர் வந்தது அப்படின்னு கேக்குறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல குழந்தைய அவன் கொலை செய்ய வச்சுட்டானா அது மூலமா அவனுக்கு சக்தி ரொம்ப அதிகமாகும். அதனால சக்கி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பொம்மைகளுக்கு எல்லாமே தன்னால உயிர் வந்துடும். சோ இதனால சக்கி அவனை வச்சு ஒரு ஆர்மியவே உருவாக்க முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சொல்றாங்க. இதே சமயத்துல சார்லஸியோட வீட்டுக்கு டிஃப்னி வந்து பாக்கல, நீக்கா கீழே விழுந்து கேக்குறா. உடனே எப்படி விழுந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவளுக்கு மயக்க ஊசி போடுறதுக்கு அவ ட்ரை பண்ணும் போது இப்ப நீக்கா எந்திரிச்சு டிஃப்னியோ கொல்ல பாக்குறா. உன்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் டிஃப்னி, இப்ப நான் நீக்கா உடம்புக்குள்ள இருக்கேன், அதனால நீ அவனுடைய பாடியை டேமேஜ் பண்ணினா அதுக்கு எனக்கு தான் டிஸ்அட்வான்டேஜா போகுது, அதனால உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு கொல்ல ட்ரை பண்ணும்போது அப்ப டிஃப்னி நீ என்ன கொன்னுட்டினா சக்கி, அந்த பிளானை செயல்பட விட மாட்டேன் அப்படிங்கிறா. சரியா அந்த நேரத்துல ஜூனியரும் சக்கி பண்றாங்க. அவ சொன்னது சரிதான், அவளை கொன்னுட்டினா நம்ம பிளான் செயல்படாம போயிடும் அப்படின்னு சொன்னதுனால நீக்கா உடம்புக்குள்ள இருக்கிற சக்கி எதுவும் பண்ணாம விட்டுறா. அதனால டிஃப்னியும் உயிர் பொழைக்கிறா. இதுக்கப்புறமா இவங்கெல்லாம் சக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்மியை பாக்குறதுக்கு கீழே போறாங்க. அப்ப நம்ம சக்கி பத்தினா அவன மாதிரியே இருக்கக்கூடிய அந்த சக்கி ஆர்மி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களையுமே ஈவு இருக்கலாம கொல்லணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கி இருந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த கொல்றதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சக்கிட்ட கேட்கிறான். அதுக்கு சக்கி இருந்துட்டு நல்ல கொஸ்டின் தான், நீங்க குழந்தைகளை மட்டும் கொல்லாதீங்க, ஏன்னா அவங்க நமக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு சக்கியுமே ஒரு கேள்வி கேக்குது, குழந்தையை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இதுக்கு சக்கி 6 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு சக்கியுமே இருந்துட்டு ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களை என்ன பண்றதுன்னு கேக்குறான். சோ இந்த மாதிரி சக்கிகள் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டினை சக்கிட்ட கேட்கும் போது அந்த இடமே கொஞ்சம் ஃபன்னா மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்கியுமே ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி ஒரு ட்ரக்ல ஏத்தி நாளைக்கு நைட் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு டிஃப்னி அந்த டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்புறா. இதுக்கப்புறமா நீக்கா உடம்புக்குள்ள இருக்கிற சக்கியும் அந்த டால்குள்ள இருக்கக்கூடிய சக்கியும் ரெண்டு பேருமே நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிஃப்னி போய் சக்கி
கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பட் டிஃப்னியை கண்டுக்காம இவங்க 2 பேருமே அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டிஃப்னி செம்மையா டென்ஷன் ஆயிடுறா. சக்கி, நான் உனக்காக என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு தெரியும் ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத. இப்படி சொன்ன உடனே நீ இது அவங்கிட்ட சொன்னியா என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு டிஃப்னி உண்மையான மனுஷனுக்கு தான் அது புரியும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு நீக்கா உடம்புக்குள்ள இருக்கிற சக்கி டிஃப்னி கிட்ட போயிட்டு உனக்குள்ள நான் எந்த பொண்ணையும் பார்க்கலையே அப்படின்னு நக்கல சிரிக்கும் போது டிஃப்னி ஒரே அடி விட்டதுல அவ அந்த இடத்துல கீழே விழுந்து மயக்கம் போட்டாரா. இதுக்கப்புறமா சக்கி போயிட்டு நீக்காவா எந்திரிக்கிறா. அப்ப டிஃப்னி இருந்துட்டு அட்லீஸ்ட் இவளாவது என்ன மதிக்கிறான் அப்படின்னு சக்கி கிட்ட சொல்றா. அதுக்கு சக்கி, சாரி டிஃப்னி, என்னோட ஒரு பாதி அவளுக்குள்ள இருந்தாலும் குணாதிசயங்கள் வேற வேற தான் இருக்கு. சோ அதனால இப்ப அவளை நீ கொன்று அப்படின்னு சக்கி சொல்றான். பட் டிஃப்னி இருந்துட்டு நீக்காவை கொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்றா. சோ அதனால சக்கி ஜூனியரை போய் கொல்ல சொல்றான். ஜூனியரும் கத்தி எடுத்துட்டு நீக்காவை குத்துறதுக்கு போகல. அப்ப சடனா டிஃப்னி அவ கையில இருக்க கத்தி எடுத்து இப்ப சக்கியோடைய கழுத்தை வெட்டிடுறா. இதுக்கப்புறம் கீழே விழுந்த சக்கியோட தலையை எடுத்துட்டு, சக்கி உன்னோட ஈகோனாலேயே நீ அழிஞ்சிருவ சக்கி அப்படின்ட்டு, உனக்கு சிக்காகோல நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றா. சோ சக்கியும் டிஃப்னியும் சிக்காகோல ஒரு ஹோட்டல் இருப்பாங்க. அப்ப டிஃப்னி இல்லாத பொழுது சக்கி ஒருத்தனை கொலை பண்ணிடுவா. அப்ப டிஃப்னி வந்து பார்த்துட்டு, நான் இல்லாம எப்படி நீ கொலை பண்ணலாம் அப்படின்னு சக்கி கிட்ட கேட்பா. பட் அப்ப சக்கி நக்கலா பதில் சொல்லிட்டு அந்த ஹோட்டல் விட்டு வெளியே போவா. அப்ப நம்ம டிஃப்னி அதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பா. அப்ப என்ன பண்ணிடுறானா, சக்கியோடைய விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி மாட்ட வச்சதே நம்ம டிஃப்னி தான். சோ அதை இப்ப சக்கி கிட்ட சொல்லும் போது, சக்கி உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்ப டிஃப்னி, உன்னால முடியாத சக்கி, உன்னுடைய பிளானுக்கு நான் தேவை அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறமா கீழே விழுந்திருக்கிற நீக்காக்கு மயக்க ஊசியை போட்டுட்டு இப்ப அவ ஒரு சூர்கேஸை எடுத்து வைக்கிறா. அப்ப ஜூனியர் அது என்னது அப்படின்னு கேட்கல. அப்ப டிஃப்னி, இது என்னுடைய செல்ல பொண்ணான கிளெண்டா கொடுத்தது அப்படி சொல்றா. கிளெண்டா யாருன்னா அது நம்ம சக்கியோடைய பொண்ணு தான். சோ அந்த கேரக்டர் எல்லாம் சீரியஸ் போக போக நம்ம பார்க்கலாம். சோ இப்ப கிளெண்டா என்ன கொடுத்திருக்கான டிஃப்னிக்கு ஒரு பாமை கொடுத்திருக்கா. இப்ப அந்த பாமை சார்லஸோட வீட்டுக்குள்ள லேசர் லைட்டோட அவ வச்சுக்கிட்டு அவன் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறா. இப்ப வீட்டுக்குள்ள தலை தனிமா முன்ன தனிமா இருக்கக்கூடிய சக்கி இப்ப அவனுடைய முன்னத்தை மட்டும் எந்திரிக்க வச்சு அங்க உட்காந்து இருக்கிற டெவனை கொல்ல சொல்லி அனுப்புறான். சரியா அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஆண்டி வந்து அந்த முண்டத்தை அடிச்சு நொறுக்கிறான். அதுக்கப்புறமா டெவனை கட்டி இருந்த அந்த கட்டுகளையும் அவுத்து விட்டு இப்ப அவனை தப்பிக்க சொல்றான். சரியா அந்த நேரத்துல ஆண்டியோடைய அக்கா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக கதவை ஓபன் பண்றா. அப்ப லேசர் லைட்ல பட்டு அந்த பாம்பு அடிச்சு அந்த வீடை அப்படியே சுக்குநூற வெடிச்சு செதறுது. சோ இந்த வீட்டுக்குள்ள இவங்க 3 பேர் இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேர்த்துக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியல. இதுக்கு அடுத்த நாள் காலையில லக்ஸியும் ஜாக்கும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு மயக்க மருந்த கொடுத்ததே ஆண்டியோடைய அக்கா தான். இப்ப அவங்க எழுந்திரிச்ச உடனே அவங்க போன்ல அந்த நியூஸை பாக்குறாங்க. ஹாக்கின்ஸ்ல ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்து, அதுவும் சார்லஸ்ரியோடைய வீடு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேருமே மனசொடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் டெவன் இருந்தான். டெவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்ச நம்ம ஜாக் இருந்துட்டு டெவனுடைய வீட்டுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துக்கு டெவன் உயிரோட வந்ததை பார்த்தோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நீ தப்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறான். ஆனா டெவன் இருந்துட்டு, இல்ல நான் மட்டும் தான் தப்பிச்சேன், பட் அந்த வீட்டுல தான் ஆண்டியும் அவனுடைய அக்காவும் இருந்தாங்க, பட் அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். சரி டெவன், சாதாரணமா இருக்கக்கூடிய சக்கி பொம்மைகளுக்கெல்லாம் எப்படி உயிர் வர ஆரம்பிச்சது, சக்கி யாரை வச்சு அந்த கொலையை பண்ணா அப்படின்னு டெவன் கிட்ட கேட்கல. ஜூனியர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான், அதுவும் அவங்க அப்பாவை. அதனால தான் சக்கிக்கு இவ்வளவு சக்திகள் கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த பொம்மைகளுக்கு எல்லாமே உயிர் கிடைச்சிருக்கு. நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது சக்கியோடைய பொம்மைகளை நிறைய ஒரு ட்ரக்ல ஏற்றி ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க. அது எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியல. அப்படிங்கும் போது ஜாக் இருந்துட்டு, லக்ஸியோடைய அம்மா இன்னைக்கு தான் தியேட்டர்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க, அதுல வர கலெக்ஷனை வச்சு அந்த சக்கி பொம்மைகள் எல்லாத்தையுமே அனாதை குழந்தைகளுக்கு கொடுக்க போறதான் சொன்னாங்க. சோ அப்ப நம்ம அங்கதான் போகணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அந்த இடத்தவே நமக்கு காட்டுறாங்க. லக்ஸியோடைய அம்மா எப்பவும் போல அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப சிறப்பு விருந்தானா டிஃப்னி அங்க வரா. இந்த படத்துல வர பணத்தை வச்சு நான் தான் அந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே அந்த அனாதை குழந்தைகளுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அங்க பாருங்கன்னு சொல்றான். அங்க பார்த்தா ட்ரக் நிறைய சக்கி மாதிரி இருக்கக்கூடிய பொம்மைகளா இருக்கு. அப்ப லக்ஸிக்கு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஜூனியருடைய கழுத்தை சக்கி பிடிச்சு கொல்ற மாதிரி இருக்கு. அவன் என்னை உதவி பண்ண அப்படின்ட்டு உள்ள ஓடுறான். அப்ப லக்ஸியுமே அவனை காப்பாத்துறதுக்காக உள்ள போறான். ஆனா உண்மையிலேயே சக்கி ஜூனியரை கொல்லல. இப்ப லக்ஸியை கொல்றதுக்காக அவன் ஒரு சின்ன டிராமா போட்டு தான் இப்ப லக்ஸி அவன் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப படமும் ஸ்டார்ட் ஆயிடுது. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஸியோடைய அம்மா, நான் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அவருடைய ஹஸ்பண்டுக்கு அந்த பாப்கார்ன் வைக்கல. இப்ப அவரோட வாயில இருந்து ரத்த ஒலிய அந்த பாப்கார்ன்ல விழுகுது. அது தெரியாம அந்த பாப்கார்ன் அவங்க
சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிற விஷயத்த பார்த்தோன்னே அந்த இடத்துல அவங்க கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே அங்கே தெரிச்சு ஓடுற அந்த சமயத்தில் சக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே குத்தி கொண்டுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லக்ஸியை கொல்றதுக்காக ஜூனியர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்தா லக்ஸி இருந்துட்டு, நான் உன்னை இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், நீ ஏன் இந்த மாதிரி மாறிட்ட அப்படின்னு கேட்குறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சக்கிக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ கொல்ல போறியா இல்லை நான் கொல்ல போட்டா அப்படின்னு கேட்கும்போது ஜூனியர் நானே அதை பண்றேன் அப்படின்னு லக்ஸியை குத்த வர மாதிரி வந்து இப்ப சக்கி அவன் குத்திடுறான். இன்னொரு பக்கம் அந்த தியேட்டருக்குள்ள ஜாக் உள்ள வந்துடுறான். இப்ப சக்கியை பார்த்த முன்னாடி உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப சக்கி இருந்துட்டு, ரொம்பவும் அவசரப்படாத ஜாக், நான் உன்னை துண்டு துண்டா வெட்டினா நீ இருக்கிற இடம் தெரியாம உன்னை என்னால அழிச்சிட முடியும், உன் பேரை கூட எல்லாரும் மறந்துடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஹேக்கின்ஸுக்கு சுடுகாடா மாறப்போகுது, ஹேக்கின்ஸுக்கு நீ யாரோ ஒருத்தங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா இங்க இருக்கிற மக்களுடைய ஞாபகம் வராது, சக்கிங்கிற என்னுடைய ஞாபகம் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறமா நான் என்னோட ராணுவ படையை பலப்படுத்தி இந்த அமெரிக்காவையும் கைப்பற்றுவேன் அப்படின்னு சக்கி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜூனியர் சக்கியை கொல்லும் போது இப்ப சக்கி நம்ம ஜூனியரையுமே குத்திடுறான். சோ அந்த இடத்துல லக்ஸியை காப்பாத்திட்டு இப்ப ஜூனியர் சாகர நிலைமையில் இருக்கான். இந்த பக்கம் ஜாக்கும் சக்கியும் சண்டை போறாங்க. அந்த சண்டையில சக்கியோடைய கத்தி அந்த பக்கமா போய் விழுந்துருது. இப்ப ஜாக் சக்கிய மேல காலை வச்சுட்டு, நீ ரொம்ப ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருக்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் நீ கொண்டிருக்க, நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்னென்னமோ பேசினிய சக்கி, இப்ப நீ பரிதாப நிலையில என்னோட காலுக்கு அடியில இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப டெவன் அவனை கொல்றதுக்காக கத்தி எடுத்து கொடுக்கறான். பட் ஜாக் இருந்துட்டு, இல்ல இவனை கொல்றதுக்கு என்னோட கைகள் மட்டுமே போதும் அப்படின்ட்டு இப்போ அவனோட கையை மட்டுமே வச்சு சக்கியோடைய கழுத்தை அப்படியே அவன் நெருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ சக்கியோடைய கண்ணுங்கெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து அந்த இடத்துலயே சக்கி இறந்து போறான். இதுக்கப்புறம் அந்த தியேட்டரை விட்டு ஜாக்கும் டெவனும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப லக்ஸி அங்க சோகமா நின்று இருக்கா. இவங்களை பார்த்த முன்னாடி அவங்க கிட்ட வரா. அப்ப ஜூனியருக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பட் இவ எந்த பதிலும் சொல்லாததை வச்சுட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவன் இறந்துட்டான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் டிஃப்னி சக்கி எல்லாத்தையுமே ஒரு ட்ரக்ல ஏத்திட்டு இன்னைக்கு நைட் ஃபிளைட் கிளம்புது, ஸோ லேட் பண்ணாம ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இவ போய் கார்ல உட்கார்றா. அப்ப அந்த ட்ரக்கோட டிரைவரை ஆண்டியை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப அவன் அந்த வண்டிக்குள்ள உட்கார்றான். இதுக்கப்புறமா வெளியே நின்றுக்கூடிய லக்ஸி, டெவன், ஜாக் 3 பேர்த்துக்குமே நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு சிக்னல் காட்டுறான். ஸோ ஆண்டியை பார்த்த முன்னாடி இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஸோ பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆண்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாம டிஃப்னியை வெறுப்பேத்திட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து அந்த ட்ரக்கை அவன் கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கல தான் நம்ம டிஃப்னி பொசஸ் பண்ண அவனுடைய டால் இப்ப ஆண்டிய கன் பாயிண்ட்ல வச்சுட்டு வண்டியை எங்கேயும் நிப்பாட்டாம போய்கிட்டே இரு, இல்லைன்னா உன் தலை செதறிடும் அப்படின்னு சொல்றா. இதனால வண்டியும் ஏர்போர்ட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு நீக்காவை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப நேரம் மயக்கத்துல இருந்து இதுக்கப்புறமா தான் கண் விழிக்கிறா. அப்ப டிஃப்னி நீக்காவை பார்த்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத நீக்கா, இனிமேல் சக்கி உன்னுடைய உடம்புக்குள்ள வரமாட்டான் அப்படின்னு சொல்றா. எதனால இப்படி சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இப்ப நீக்காவுடைய கையும் காலையும் இப்ப அவ வெட்டியே எடுத்துட்டா. இதை பார்த்தா நீக்கா கத்துன அந்த கத்தல் இருக்குது, நீக்கா உடம்புக்குள்ள சக்கி இருக்கிறதுனால தான் அவளுடைய உடம்ப எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஃப்னி கிட்ட சொன்னதுனால இப்ப அவ மொத்தமாவே கைய கால வெட்டியாவே எடுத்துடுறான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா இப்ப லக்ஸி, டெவன், ஜாக் 3 பேருமே ஜூனியருடைய கல்லறைக்கு போறாங்க. சோ அந்த கல்லறையில அவங்க குடும்பமே அங்கதான் இருக்கு. இப்ப அவன் கூட இருந்தா அவன் ஒருத்தன் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அவங்க 3 பேருமே அந்த கல்லறையில அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அந்த கல்லறையில அழுதுகிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்தும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த சீசன் இந்த இடத்துல முடியுது. ஹாய், என்னோட பேரு தான் சக்கி. நீங்க இந்த ஷோவை நல்லா ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஷோல நான் கிட்டத்தட்ட 21 கொலைகள் பண்ணியிருக்கேன். அந்த கொலைகள்ல உங்களுக்கு எந்த கொலைகள் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல நான் நல்லவங்கள என் கையால நிறைய பேர்த்த கொண்டு இருக்கேன், அதுவும் பாரபட்சம் இல்லாம. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருது. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த ஷோவோட முடிவு இதுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் செகண்ட் சீசனும் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.